வணக்கம். இன்றைக்கி மிக முக்கியமான செய்திகள்லாம் நிறைய இருக்குது. செங்கோட்டையன் போய் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது, பாஜக மேலிடத்தில் அண்ணாமலை, நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு செங்கோட்டையன் வேறு போயிருக்கிறாரு. என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து. இதுக்கு இடையில் சி ஓட்டர்ஸ் அவங்க கருத்து கணிப்பு சொல்கிற ஒரு நிறுவனம், அவங்க முதலமைச்சர் யார் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் ஆகிறதுக்கு யாருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பு இப்போ அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுது. ஓட்டர் சொல்கிறதெல்லாம் நடக்குமாப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பாஜக தான் மத்தியில் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கருத்து கணிப்பு நாடாளுமன்ற தேர்தல் முடிவு போதே சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பை ஓரளவுக்கு ஏற்றுக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஏன்னா ஒரு சைடு திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக விஜய் என்ன சொல்கிறாரு, கட்சி ஆரம்பித்து அவரும் 2026 வித்தியாசமான ஒரு தேர்தல் களம் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. மூணாவது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, அவரும் பார்த்திங்கன்னா நாங்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. பாஜக அண்ணாமலைக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கூட்டி கழித்து பார்த்தோம்னா விஜய்க்கு மக்கள் மத்தியில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திரும்பவும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா 27% திரும்பவும் முதலமைச்சராக முதலமைச்சர் ஸ்டாலின் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 27%. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் இருக்கிறார். நடிகர் விஜய், தவேக வெற்றிகளோட தலைவர். அவர் தான் இப்போ 18% வாக்குகளை வாங்கி திரும்பவும் அவர் முதலமைச்சராக வர்றதுக்கு விஜய் முதல் முறையாக தேர்தலை சந்திக்க போகிறாரு. இருந்தாலும் அவருக்கான வாய்ப்புகள், மக்கள் மத்தியில் செல்வாக்கு, இதெல்லாம் பற்றி அவங்க சர்வே எடுத்ததில் 18% மக்கள் விஜய் முதலமைச்சராகிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி என்ன 4 வருஷம் முதலமைச்சர் வந்தவர், நல்லாட்சி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னவர், இப்படிப்பட்ட ஒருத்தர் என்ன நிலைமையில் இருக்கிறாரு, என்ன கதியில் கிடக்கிறாரு, மக்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அவருக்கு 10% தான் கொடுத்துருக்குறாங்க. என்ன நடக்குது? 10% தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் நம்மளை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு பாஜக போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இது இல்லை. சரி, அதுக்கப்புறமா பாஜக மாநில தலைவராக இருக்கா அண்ணாமலை, அவரும் முதலமைச்சர் வேட்பாளர் தான். அவருக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ரேஸில் அவர் கலந்துக்கல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவரையும் பற்றி கருத்து கணிப்பு கேட்டதில் கிட்டத்தட்ட 9% மக்கள் அண்ணாமலையை முதலமைச்சராக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா படித்த மக்கள் தான். இவங்க எல்லாருமே 9% அண்ணாமலை முதலமைச்சராக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலைக்கும் 1% தான். இத்தனைக்கும் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் அவர் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கே டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அண்ணாமலை. மாநில தலைவருங்கிறது ஒரு ஓடுபுள்ள மாதிரி அப்படின்லாம் பேசினவர் இன்றைக்கி அண்ணாமலை ஏறக்குறைய எடப்பாடி பழனிசாமியோட வாக்கு சதவீதங்களை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. சரி, இப்போ அதிருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. திமுக இப்போ ஆட்சியில் இருக்குது, மக்கள் மத்தியில் அதிருப்தி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 15% பேர் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 26% பேர் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 36% பேர் ஓரளவுக்கு திருப்திங்க, பெருசாக ஒன்றும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திமுக மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு மாற்று அரசியலை தேடுறாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை விஜய் பயன்படுத்திக்குவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் ஒரு முதலமைச்சர் ஸ்டாலினோட செயல்திறன் எப்படி இருக்குது, செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இண்டிவிஜுவலாக மக்கள் விரும்புகிற மாதிரி ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காரா அப்படின்னு பார்த்திங்கன்னா 22% பேர் ரொம்ப திருப்திங்க அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதே 22% பேர் திருப்தி இல்லைங்க, இவரோட ஆட்சியில் திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 33% பேர் ஓரளவுக்கு திருப்திங்க, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. வேறு வழி இல்லை, திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவர் தான் முதலமைச்சர், தொடர்ந்து அவரே இருக்கட்டும். ஆனால் வேறு யார் இருக்கிறா, ஒரு செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் யாருமே பெருசாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் 23% பேர் எங்களால் கருத்தே சொல்ல முடியாதுங்க, அவர் நல்லா பண்ணாரா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. சரி, இவர் மேலே ஒரு முதலமைச்சர் மேலே அதிருப்தி இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, இங்கே ஒன்றுமே சரியில்லை, ஊழல் அதிகமாகிடுச்சு அப்படி இப்படின்லாம் குற்றச்சாட்டு அமித்ஷாட்ட போய் வரைக்கும் சொல்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்ல. எடப்பாடி பழனிசாமி மேலே மக்கள் என்ன நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும்.
இவர் 4 ஆண்டு ஆட்சி பண்ணார். எதிர்க்கட்சி தலைவராக இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னா 27% பேர் வந்து ஓரளவுக்குங்க சும்மா சொல்லலாம் அவர் எதிர்க்கட்சி தலைவராக அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா 32% பேர் வந்து இவர் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட லாயக்கே இல்லைங்க, செயல்படவே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக அவங்க அதான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 33% பேர் வந்து எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசவே பேசாதீங்க, அவரை பற்றி என்னங்க கருத்து சொல்கிறது, அதெல்லாம் பற்றி நாங்கள் சொல்லவே விரும்பலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ விஜய் வந்து ஒரு குற்றச்சாட்டு திமுக அரசுக்கு எதிராக வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சார். அது என்ன குற்றச்சாட்டுனா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100% பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி சொல்லிடுன்னா என்ன, இப்போ திமுக ஆட்சியில் வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இதில் 15% பேர் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை திமுக ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 12% பேர் வந்து விலைவாசி உயர்வை சொல்லியிருக்கிறாங்க. 10% பேர் வந்து போதைப்பொருள் வந்து அதிகரிச்சிருக்கு திமுக ஆட்சியில், அது வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8% பேர் வந்து வேலை இல்லை அந்த குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்காங்க. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் அவங்க வந்து குடிக்கு அடிமையாகி தெருவோரத்தில் கிடக்கிறாங்க, அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை திமுக அரசு செஞ்சு கொடுக்க தவறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதலமைச்சர் வேட்பாளரில் அதிகபட்சமாக இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா முதலமைச்சராக தொடர ஸ்டாலின் வந்து அடுத்த தேர்தலையும் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி 27% பேர் சொல்கிறாங்க. ரொம்ப டஃப்பாக கிட்டத்தட்ட ஒரு 18% வந்து இது வரைக்குமே தேர்தலை சந்திக்காத, முதல் முறையாக தேர்தலை சந்திக்க போகிற விஜய் 18% வந்து பேர் வந்து விஜய் வந்து முதலமைச்சராக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜய் வந்து எப்படி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைப்பார்? அப்படியே கூட்டணி வச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக விரும்புவாரா? விஜய் வந்து வேணால் அவருடைய கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்கோ கூட்டணியை வந்து வலுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் இப்போ திமுக தொகுதி தேர்தல் நெருக்கத்தில் வந்து தொகுதி பங்கீட்டில் வந்து பிரச்சனை திமுக கூட்டணிக்குள்ளே வரும். என்னதான் இருந்தாலும் திமுக கூட்டணி வலுவாக இருக்குங்க, அப்படியே ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் தேர்தல் சமயத்தில் தொகுதி பங்கீட்டில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை உருவாச்சுன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருந்தது வந்து அதிமுக மட்டும்தான். ஏன்னா இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கவங்க கண்டிப்பாக அதிமுக சைடு போக மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுகவை தாண்டி ஒரு வாய்ப்பு அப்படின்னா விஜயோட தாவேகா தான். இந்த தாவேகாவுக்கு போகிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு இது இருக்குது, வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இளைஞர் பட்டாளம், மகளிர் இவங்கெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக விஜய் வந்து கண்மூடித்தனமாக ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக அந்த சைடு போனாலும் நம்ம வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுக கூட்டணியை உடைக்க வேணான்னு நினச்சா முதலமைச்சர் வந்து அவங்க கேட்குற பல சங்கடங்களை தவிர்த்துட்டு அப்படியே வந்து கூட்டணியை தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. பார்க்கலாம், திமுக கூட்டணியை உடைக்க முடியாது, எடப்பாடி பழனிசாமினாலும் உடைக்க முடியாது, விஜய்னாலையும் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, இந்த சி ஓட்டர்ஸ் இவங்களுடைய இந்த கருத்து கணிப்பு எல்லாம் எந்த அளவுக்கு பயன்படும்? அவங்களுடைய கருத்து கணிப்பு பிரகாரம் பார்த்திங்கன்னா திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வரும், முதலமைச்சராக ஸ்டாலின் தான் தொடர்வார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இதை தாண்டி இதை விட்டுருவோம். இதுக்கு இடையில இன்னும் 1 வருஷம் இருக்குது தேர்தல் நடக்கிறதுக்கு. இந்த தேர்தலில் எப்படியெல்லாம் செயல்பட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். இப்போ வந்து அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி மாற்றணும், தமிழக மாநில தலைவர் பதவியிலேருந்து அண்ணாமலையை தூக்கணும். ஏன்னா இப்போ தான் பார்த்தோம்ல, இந்த சி ஓட்டர்ஸ் கணக்கு பிரகாரம் பார்த்தோம்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு 10% இருக்குன்னா அண்ணாமலைக்கு 9% இருக்குது முதலமைச்சர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1% தான். அந்த 1% வந்து இந்த தேர்தல் சமயத்தில் அப்படியே கடந்து போயிடுவார். அண்ணாமலை கடந்து டாப்பில் போய் நின்றுவார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் வந்திருக்கு அவருக்கு. இப்போ வந்து அண்ணாமலை மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் பாஜக மேலிடம் பல முறை எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. ஆனால் பாஜக மேலிடம் வந்து அண்ணாமலை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இவங்களும் வந்து என்ன சொல்லி பார்க்குறாங்க, அதிமுக தலைவர்கள்லாம் திட்டாருங்க, அதிமுக தொண்டர்கள்லாம் எப்படிங்க வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க, அண்ணாமலை மாற்றினீங்கன்னா ஓட்டு போடுவாங்க, அதிமுக தொண்டர்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க, நாங்கள் வந்து ஏற்றுக்கலாம், அதிமுக தொண்டர்கள் அண்ணாமலை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு இவர் எடப்பாடி பழனிசாமியை ஒரு பிட்டை போட்டு விட்றாரு. அது எப்படி அண்ணாமலையை வந்து இவர் ஏற்றுக்குவாராம், அதிமுக தொண்டர்கள் அண்ணாமலையை ஏற்றுக்க மாட்டாங்களாம். எடப்பாடி பழனிசாமியை தான் ஏற்றுக்க மாட்டாங்க அதிமுகவோட பொதுச் செயலாளராக. அண்ணாமலையை கூட்டணிக்குள்ளே ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் இது மாதிரி அண்ணாமலை மாற்றுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டார். சரி, அண்ணாமலை வாங்கன்னு அமித்ஷா கூப்பிட்டாரா, அமித்ஷாவும் போயிட்டார். அமித்ஷா போன பிறகு பார்த்திங்கன்னா நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் இவங்களும் போய் உட்காந்துருக்குறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி சொல்கிற பிரகாரம் அண்ணாமலையை வந்து இப்போ வந்து மாநில தலைவருக்கான தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல் வந்து அண்ணாமலையை தாண்டி
நயினா நாகேந்திரனை கொண்டு வரலாமா, இல்லை வானதி சீனிவாசனை கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை நடக்குது. ஆனால் இந்த சூழ்நிலையில் அண்ணாமலையை எந்த காரணத்தை கொண்டும் மாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் பாஜகவோட முக்கியமான நிர்வாகிகளோட கனவே. அண்ணாமலை மாற்றினீங்கன்னா பாஜக பழைய நிலைமைக்கு போயிடுங்க, நோட்டாய் கீழே போயிடுங்க. அண்ணாமலை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக வந்து ஆதாரங்களோட களத்தில் நிற்கிறது வந்து அண்ணாமலை மட்டும்தான். வேறு எந்த தலைவர்களும் இந்த அளவுக்கு செயல்படுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலையை மாற்றவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியலில் வந்து திமுக வெஸ் பாஜக அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் யார் வேணாலும் சொல்லிக்கலாம், நாங்கள் தாங்க எதிர்க்கட்சின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கலாம். நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க நாங்கள் தாங்க திமுக வெஸ் அதிமுக அப்படின்னு சொல்லிக்கலாம். அங்கிட்டு தாவேகா வந்து நாங்கள் தாங்க திமுகவுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். சும்மா மேடையில் பேசிக்கலாம். ஆனால் களத்தில் இறங்கி செயல்படுறதில் அண்ணாமலை அடிச்சிக்க முடியாது. திமுக வந்து அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபருக்கு மட்டும்தான் பயங்கரமாக பேசுகிறாங்க. என்ன பேச போகிறாரு, என்ன சொல்ல போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமே இருக்குது. ஏன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி யாருமே அசைச்சு பார்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை வந்து செந்தில் பாலாஜி சும்மா சுரண்டி விட்டு பார்த்தாரு. வாட்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பில்லு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். இவர் கட்டின வீடு 300 கோடி ரூபாய்க்கு கட்டின வீடெல்லாம் அண்ணாமலை எடுத்து டாக்குமெண்டெல்லாம் எடுத்து போட்டு 1.5 வருஷமாக வெளியே வர விடாமல் செஞ்சார். ஜாமீனே கிடைக்க விடாமல் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை வந்து பயங்கரமாக புள்ளி வரவங்களோட கணக்கெல்லாம் போட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். இதனால தான் வந்து திமுக வந்து பயப்படுது. இன்றைக்கும் டாஸ்மார்க்கு ஊழல் வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபா வந்து சிக்கியிருக்குது. அப்படிங்கும்போது ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அமலாக்கத்துறை எடுத்து வச்சுருக்குது. இதில் யார் யார் உள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிற விஷயமே வந்து திமுக பயந்துட்டு தான் இருக்குது. அண்ணாமலை வந்து பேசாத வரைக்கும் அமைதியாக ஓடும். அண்ணாமலை ஏதாவது பேச ஆரம்பித்தார் அப்படின்னா சிக்கல் வந்து அவங்களுக்கு விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் மாநில தலைவரை மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் இவங்களை எல்லாத்தையும் வச்சுட்டு பேசும்போது அவங்களே வந்து ஓரளவுக்கு அண்ணாமலை இல்லைன்னா நாங்கள் எங்களால் திமுகவை சமாளிக்க முடியாதுங்க. சமீபத்தில் திருச்சியில் ஒரு கூட்டம் போட்டோம். பாப்பா கூட்டமாக அது மாநாடு மாதிரி நடந்துச்சு. எல்லாமே அண்ணாமலைக்காக வந்த கும்பல் இது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரை மாற்றினா பாஜக தொண்டர்கள் எப்படி வந்து வேலை பார்ப்பாங்க? கண்டிப்பாக வேலை பார்க்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத நம்பாதீங்க. அதிமுககாரங்க யாருமே அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சாலே அதிருப்தி ஆகிடுவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத நம்பவே வேணாம். அது இல்லாமல் அண்ணாமலையை மாற்றினா தான் அதிமுக தொண்டர்கள் பாஜக ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறதையும் நம்ப வேணாம். எடப்பாடியோட திட்டமே அதுதான். பாஜகவுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வேட்பாளர் நிற்கிறாங்களோ அங்கே அதிமுககாரங்க ஓட்டு போடாதீங்க அப்படின்னு வந்து ஒரு உத்தரவு போட்டுருவார். அதிமுககாரங்க மறைமுகமாக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அந்தந்த ஏரியாவிலெல்லாம் நீங்கள் வேணால் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன்லாம் அமித்ஷாட்ட சொல்லியிருக்காங்க. இது அமித்ஷாவுக்கு தெரியாமல் இருக்குமா? அவரே பலந்துன்னு கொட்டப்பட்டவர் அரசியலில். அவருக்கு தெரியாதா இவங்க என்னென்ன பேச போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு? எடப்பாடி பழனிசாமி மேலே அவர் நம்பிக்கை வச்சுருப்பாரா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியில் ஒரு சந்தேக கண்ணோட்டம், அதிருப்தி. எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய மனுஷன் அப்படிங்கிற தாண்டி ஒரு துரோகம் செஞ்சுக்கிட்டே வந்து அரசியலில் வந்து ரொம்ப நாள் இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமாக அவங்க பார்த்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. செங்கோட்டையன் டெல்லிக்கு எப்போ போனாருன்னே தெரியல, யாருக்கும் தெரியல. அவர் வந்து மதுரை விமான நிலையத்தில் இறங்கும் போது தான் எல்லாத்துக்கும் தெரியுது செங்கோட்டையன் டெல்லி போயிருக்காருயா அப்படிங்கிற மாதிரி. போயிட்டு வந்துட்டு அவர் போய் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்துருக்கிறாரு. அங்கே வந்து ஒரு ஆலோசனை நடந்திருக்குது. இப்போ வந்து எப்படியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாஜக முடிவு பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கட்சியை உடைக்கிறதுக்கான வேலைகளை இறங்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்க போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி திரும்ப பிடிவாதமாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கார். ஓபிஎஸை, சசிகலாவை, கூட்டணிக்குள்ளே டிடிவியை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறது அது எந்த விதத்துலையும் பாஜக ஏற்றுக்கவே மாட்டேங்குது. ஒருங்கிணைந்த அதிமுக, வலுவான அதிமுக அப்படிங்கிறத உருவாக்கி திமுகவை எதிர்த்து திரும்பவும் திமுக ஆட்சிக்குள்ளே உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி, திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்ல, ஆனால் பாஜக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே உட்காந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறது, அவர் நினைக்கிறது, அவர் செயல்படுத்துறது, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது தான் பாஜக ரொம்ப டென்ஷன் ஆகி இப்போ செங்கோட்டையனை வர சொல்லி பேசியிருக்காங்க. செங்கோட்டையனும் வந்து ஓகே சொல்லியிருக்காரு. விரைவில் வந்து அதிமுக கட்சி உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடஞ்சி செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அதிமுக உருவாகும். அந்த அதிமுகவில் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும். அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவோடு தான் பாஜக கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செங்கோட்டையன் ஓகே சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பாஜக மேலிடத்தில் சில தகவல்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விரைவில் வந்து அதிமுக உடைய போகுது, எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாக போகுது, அது செங்கோட்டையன் தலைமையில் உருவாக போகுது. செங்கோட்டையனோட
தலைமையை தான் பாஜகவும் மேலிடம் விரும்புது. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களும் அதை தான் விரும்புகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு இல்லாத ஒரு நபர், செல்லா காசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஆர்வமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் இப்போ ஓட்டர்ஸ் வேறு, அவங்க வேறு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்களா. முதலமைச்சர் வேட்பாளரில் எடப்பாடி பழனிசாமி 10% தாங்க சொல்லியிருக்காங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது எப்பா வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு அதிமுக தொண்டர்களே வந்திருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.